யோசிக்கலாம். திடீர்னு இப்போது அவங்க வந்தாங்க, நான் டீச்சர் எல்கேஜிக்கு டீச்சராக இருந்தேன். அப்போது அந்த டைமில் டீச்சராக இருந்தேன். அப்போது அவங்க வந்தாங்க. அன்றைக்கி வந்து ஃபோனில் மெசேஜில் பேலன்ஸ் இல்லை, நான் கேட்க மாட்டேன் போடுங்கலாம். அன்றைக்கி ஒரு பாட்டி அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்ககிட்ட போட சொன்னால் அவங்க மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டோனையும் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு மெசேஜ் போல் ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ மாட்டிட்டாங்களா அப்படின்னு. ஒரு ஃபோன் போல் மெசேஜ் போல் எனக்கு பயம் எடுத்துச்சு. நேராக உள்ள போனேன், பார்த்தோன்னா மனசு நின்றாச்சு. ஆனால் உனக்கு எனக்கும் கல்யாணம், நீ வந்தனா நம்ம கல்யாணம் பண்ண, இல்லைனா வா நான் இன்னையோட விட்டுலாம். அவள் அப்படியே எனக்கு பக்கம் நான் கல்யாணம். அதுதான் அந்த தாலி கட்டினாங்கன்னு சொன்னாங்களே, அதுதான். எனக்கு என்னன்னா நான் கூட்டு வர ஐடியாவே இல்லை. சும்மா அது பயத்தில் தானே போனேன். அந்த பயத்தில் போனதுனால அங்கே உள்ளே போயிட்டு பைக்கை வேறு 2 பேர் தள்ளி வேறு விட்டுருக்கேன். உள்ளே எடுத்துகிட்டு போனால் சரி நான் பார்க்கலாம் தானே போனோன்ட்டு போனேன். பைக் வேறு அங்கே நிற்கிது. அங்கேருந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் ரோட்டில். எனக்கு ஒரு நெஞ்சு பகு இந்த பைக் அங்கே இருக்கு, பின்னாடி எல்லாம் வராங்க. போகாத நீ போகாத, அவங்க அம்மா வரட்டும், அவங்க அப்பா வரட்டும். அவங்க ஹெச்எம்மோட அவங்க மதர், ஜெயா எங்கே போகிறீங்க, நில்லுன்னு சொன்னாங்க. இல்லை நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு